பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு துவங்குகின்றேன். இந்த பதிவு பௌலிய கிறிஸ்தவர்களுக்கு, நஸ்ரானியர்களுக்கு பதிலடியாகவும், இன்னும் நாத்திகர்கள், சங்கிகளுக்கு பதிலடியாகவும் இதை பதிவிடுறான். இஸ்லாமியர்கள் தீவிரவாதம் எதுக்கு செய்கிறாங்க? இஸ்லாமியர்களுக்கு எது செஞ்சாலும் 72 கன்னிகள் கிடைக்கும் சுவனத்தில், அல்லாஹ் 72 மனைவிகளை கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சங்கிகளும், கிறிஸ்தவ அறிவியல்களும், காவி சங்கிகளும், இன்னும் நாத்திகர்களும் பேசுகிறாங்க. அதுக்கு மறுபக்கம் பதிலடியாகவும் இந்த பதிவு சகோதரர்களே. முதல்ல இந்த தலைப்பு சுவனத்தில் 22 கன்னியர்கள் ஓர் ஆய்வு. அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு துவங்குகின்றன. முதல்லேருந்து பார்ப்போம். முதல் ஹதீஸ், அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு கிட்டத்தட்ட பல ஹதீஸ்கள் இருக்குது. செய்தி 1, ஃபார் த ஷஹீத், அதாவது ஃபார் த ஷஹீத் இன் த டிவைன் ப்ரெசன்ஸ் தேர் வில் பி 6 qualities. He will forgiven for the first moment of his blood is shed. அதாவது முதல் ரத்தம் சிந்தும் போதே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுதான். He shall see his seat in paradise and be protected against the punishment of the grave, and he shall be safe from the great terror in the rising of the dead. He shall be crowned with diadem of dignity, one ruby which is worth more than the entire world and its contents. He shall be coupled with 72 spouses. இதுதான் சோதரில் முக்கியம். 72 ஸ்பௌசஸ், இதை தான் சொல்கிறானுங்க குற்றச்சாட்டா. 72 மனைவிமார்கள் அப்படிங்கிறத இதை தான் சொல்கிறானுங்க, 72 ஸ்பௌசஸ் அப்படின்ட்டு. From the wide-eyed maidens of paradise, and he shall be granted to intercede for 70 of his relatives. அதாவது என்னாண்ட ஷஹீதானவருக்கு சில சிறப்புகள் சொல்லிட்டு 72 மனைவியர்களும், அதாவது அந்த 72 மனைவியர்களை அல்லாஹ் தரும். அவங்க எப்படின்னா அகண்ட கண்ணுடைய பெண்கள், கன்னியர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அந்த அவங்க குடும்பத்திலேருந்து கிட்டத்தட்ட 72 பேரை, உறவினர்களை அவர் பரிந்துரை செஞ்சு ஏற்றுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. 72 கன்னியர்கள். இதான் நமக்கு செய்தி. என்ன மற்றதை விட 72 கன்னியர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கான செய்தி. இந்த ஹதீஸை பார்ப்போம், அது உண்மையா எதில் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறும் நூனும் அஹ்மத் அதிகமாக தவறிழைப்பவராம் என்று இப்னு ஹஜர், தாரகுத்னி போன்றவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த அறிவிப்பானது நுஐம் பின் ஹமாத் அவர்கள் இடம்பெறாமல் இப்னு மாஜாவில் இடம்பெறுகிறது. அதில் 72 கன்னிகள் என இடம் பெறவில்லை. 72 கன்னிகள் என்று இடம்பெறவில்லை. ஹூரலீன்கள் திருமணம் செய்விக்கப்படுவார்கள் என்று இடம் பெறுகிறது. அதாவது கிறிஸ்தவ நண்பர்களுக்கு தெரிய வாய்ப்பு. ஏன்னா கட்டி கொடுக்கறது, கூட்டி கொடுக்கறது வித்தியாசம் தெரியாத ஒரு இனம் உண்டுண்டா அது நஸ்ரானிகளுடைய இனம் தான். காரணம், அவங்க தேவாலயங்கள் இரவு நேர ஜபத்தில் என்னென்ன கேவலங்கள் நடக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அடுத்ததை பார்ப்போம் சகோதரர்களே. இட் வாஸ் நரேட்டட் பை மிக்தாம் பின் மத்கிராப் that messenger of Allah subhanahu wa ta'ala said, the martyr has 6 things in store with Allah. He has forgone from the first drop of his blood that is shed. He is shown his place in paradise. He spared the torment of grave and kept safe from the great fright in the adorned with the garment of faith. He is married to wives from among the wide-eyed whores, and he permitted to intercede for 70 of his relatives. அதே மாதிரி இப்னு மாஜா 2799, மன்னிக்கணும் சகோதரர், 2799 ஹதீஸாக தான் பார்ப்போம் சகோதரர். ஆக இந்த
செய்தியோ பலவீனமாக நிராகரிக்கப்பட்ட செய்தி சகோதரர்களே. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது மேலே. அண்ட் அபு சயீத் அல் குத்ரி said, Allah be well pleased with him. The messenger of Allah said upon him, blessings and peace. The humblest of the people of paradise shall give 70,000 servants. 80,000 servants. 18,000 வேலைக்காரர்களா அண்ட் 72 wives, 72 மனைவிகள். A palace of pearl and a peridot of pearl, green white chrysoberyl used as a gemstone and sapphire shall be erected for him in the wide as distance between Al-Zabiyah, a valley about 70 kilometers east of Mecca, and Sana. அப்போ வந்து ஏமன் வந்து சனான்னு அழைக்கப்படுது போல. முஸ்னத் அஹமது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு சொல்கிறேன், நம்பர் இது அவருக்கு. இந்த முஸ்னத் அஹமதில் இடம்பெறுகிறது. இது செய்தி இடம்பெறும் இப்னு சஹிஹா துவாஃபா அறிவிப்பாளர் என்பவர் பலவீனமானவர். ஓகேவா, பலவீனமானவர் இவர் என்பவர் பலவீனமானவர். அதான் சொல்கிறேன், பிராக்கெட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி திருமதியில் இடம்பெறுது. இந்த செய்தி இடம்பெறும் ரஷீதன் என்பவர் அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரும் இந்த செய்தி பலவீனமானதுங்கிறது இதில் புரியுது. ஓகேவா, இந்த செய்தியானது பலவீனமானது. ஆக இந்த செய்தி பலவீனமானது. செய்தி 3 சகோதரர். அடுத்ததை பார்ப்போம். அபு உமாமா said, Allah be pleased with him. A messenger of Allah said upon him, blessings and peace. None is made to enter paradise by Allah most high except Allah most high shall marry him to 72 wives, to two of them from the wide-eyed maidens from paradise, and 70 of them are inheritance from the people of hellfire. Not one of them but her attraction, her legs, and his arouse ever wanes. Ibn Majah 4481. அதாவது என்ன வந்திருக்கு, அதில் வந்து 72 மனைவியர்கள் அப்படிங்கிற செய்தி இப்னு மாஜா ஹதீஸில் வந்திருக்கு 4481. அதில் வந்து இந்த செய்தி இடம்பெறும் ஹாலித் இப்னு யசீத் பலவீனமானவர் என ஹாபில் இப்னு ஹாஜர் அவர்கள் கூறுகிறார்கள். இவரா பலவீனம், இந்த செய்திங்கிறது பலவீனமானது. ஹாலித் இப்னு யசீத் அவர்கள் பலவீனமானவர். அடுத்த செய்தியை பார்ப்போம். செய்தி 4. Anas said, Allah be well pleased with him. The messenger of Allah said upon him, the blessings and peace. The servant in paradise shall be married with 72 wives. 72 கன்னிகளில் தான் குறியாக இருக்கிறானுங்க. எப்படின்னா நம்ம பேசுகிறோமோ இல்லையோ, இந்த கிறிஸ்தவ நஸ்ரானிகளும் இந்த நாத்திகளும் சங்கி பயல்களும். Someone said, messenger of Allah can be bear it. He said he will given the strength of 100. முஸ்னத் அல் பஸார் அறிவிக்கிறாரு 7121, 7123. அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தர் 72 மனைவிகள் தரப்படுது. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க, இறைவன் யார் அல்லாஹ்வின் தூதரே இவர் எப்படி அதை தாங்கிக்குவார் அப்படிங்கும்போது அவருக்கு 100 ஆண்களுடைய பலம் கொடுக்கப்படும். இதே முக்கியமான ஹதீஸ் அவர்களே. அதான் 100 பேரை கொடுக்குறாராம் அல்லாஹ், உங்களுக்கு தான் கிடச்சிடுமே அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறவனுக்காக இந்த செய்தி நமக்கு வருது, வந்து சேருது. அந்த செய்தியில் இடம்பெறும் உமர் இப்னு சயீத் யார் என்று அறியப்படாதவர் ஆவார். எவனோ மொட்டை கடிதாசை எடுத்துருக்கிறான் என்று ஹாஃபில் இப்னு ஹாஜர் குறிப்பிடுகிறார்கள். மேலும் இந்த செய்தி இந்த மத்தேயு அதிகாரம்லாம் இயேசுநாதருக்கு பின்புறத்து பக்கம் வந்த சீடன் தானே கருதப்படுறாங்க இவங்கெல்லாம். ஏன்னா அவன் செத்த செய்தி அதுலேயெல்லாம் இருக்குது. மத்தேயுங்கிற மனிதனை கண்டார் இயேசு, சிலுவை எடுத்து பின்தொடர்ந்து வாங்கும்போது இயேசு மத்தேயுங்கிறவர் அவரை பற்றி எழுதியிருக்கிறான்ட்டு அர்த்தமா.
இப்போ உபாகமத்தில் மோசே செத்த செய்தி இருக்கு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் இந்த செய்தி அதே மாதிரி தான் போடுது. இந்த செய்து இப்னு சயீத் என்ற ஹதீஸில் விடப்பட்டவர் இப்னு துஹாரிப்பாளர் என்ற தலைப்பில் கீழ் இந்த செய்தி பதிவு செய்கிறார். ஆக இந்த செய்தி பலவீனமான செய்தியாகும். ஆகவே இந்த செய்தி பலவீனமான செய்தியாகும்னு வருது. அதேபோல் ஷிஃபாத் அல் ஜன்னாவில் ஹதீஸ் 372 இடம்பெறும் செய்தியில் ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தா என்ற இருட்டடிப்பு செய்யும் அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். ஆக இந்த செய்தியும் பலவீன செய்தி. நம்ம வெங்கடேசன் மாதிரி சுதாகர் கண்ணா மாதிரி போல இருக்கு, இருட்டடிப்பு செய்கிற பயல்கள் போல இருக்கு அவனுங்களும்.